ஹாய் அம்மர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா பாப்பா எங்கே போகிறீங்க? பாப்பா பீப்பா என்னடா தண்ணிக்குள்ள முக்கியம் இருந்துச்சு வர. நீ எப்படி சொல்லுவ வீடியோவில்? என்னது மக்களே இல்லடா, நேற்று சொன்னீடா மக்களேஸ். அந்த நாயோடையே கட்டி பிடிச்சி உருண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். டேய் இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊருக்கு குளம், இதை வந்து சுடுகாட்டு குளம்னு சொல்லுவோம். இது ஏன் சுடுகாட்டு குளம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அங்கே பாருங்க சுடுகாட்டு இருக்கா, அதனால இது சுடுகாட்டு குளம். தண்ணி சூப்பராக இருக்கும், குளிக்க தண்ணி சூப்பராக இருக்கும். தண்ணி வண்டி தண்ணிக்கு வந்து சொன்னோம், அவங்க கொண்டு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க இந்த பயலை இப்போ எப்படி காட்டுறது. டவுசர் அவுத்துட்டான். டவுசர் போடுறா வீடியோல எல்லாரும் பார்க்க போறாங்களா? டவுசர் போடுறா, மக்களே பார்த்துருவாங்களா? ஆமா மக்களே தான் பார்ப்பாங்க. போடுறா டக்குன்னு டவுசரா. போச்சுரா மான மரியாதையே போகுதுடா. எப்படி ஒரே பனங்காடுகள், இங்கிட்ட சுடுகாடு, இந்த பக்கம் குளம். டேய் நீ போடுறியா இல்லையாடா? மக்களே பார்த்தா பிரச்சனை இல்லையா உனக்கு? பிரச்சனை தானடா? போய் போன திருப்பிடாதடா. டேய் திருப்பிடாத, திருப்பி பண்ண டக்குன்னு வந்து போடுறா. வெயிட்டா போய் தண்ணிக்குள்ள போய் அலசி போடு. ஓடு ஓடுறியா? இப்போ திருப்ப வா டவுசர. ஓடுற இந்த வர்றேன், பிடிச்சி அமுக்குறதுக்கு வரேன்டா. டவுசர் போடுறியா? போச்சு இப்போ திருப்பிட்டேன்டா. டே ஆமாம் வீடியோ எடுத்தோம். அது எப்படி வீடியோனா, இந்த இது மிதக்கிற சோப்பு, அப்புறம் வாஷிங் மிஷின் ஒரு வீடியோ. அப்பெல்லாம் வந்து இனியனுக்கு வந்து 8 மாசம் கை குழந்தை, அத்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அப்பையில வந்திருந்தோம் ஒரு மாசம் லீவுக்கு. ஏங்க பாம்பு எதுவும் இருக்கா? பாம்பெல்லாம் நிறைய கிடக்கு, பார்த்து கவனமாக குளிங்க. டவக்குன்னு தலையை தூக்கும் பக்கத்தில் வந்து. டேய் டவுசர் போட்டியாடா? காட்டுறா டவுசரா. இருக்குடோ, மரியாதை பேசலாம்னு சொல்லிருக்கணும்டா. ஓகே, இந்த கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கல்லில் வந்து எத்தனை வேணும்னா துணி துவைச்சிக்கலாம். ஸோ இது வந்து தண்ணி போக 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 5 வயரத்து கல் இருக்குது. அப்படியே தண்ணி இருக்கிற இடம் துவைச்சிக்கலாம், நல்லா அலசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் மாதிரி பாத்ரூம்குள்ளே குளிக்க வேண்டிய தேவையில்லை, அப்படி நீராடலாம். சக்கு சக்குன்னு டக்குன்னு குளிங்க. அடுத்து பாய்ஸ் வந்துடுவாங்க. வேலை எதுக்குமா? முடியாதுங்க, ஒரே எவ்வளவு வேலை தாங்க பார்க்கறது. இப்போ 1 நாள் டைம், மணிக்கணக்காக நின்றுட்டு இருக்க முடியும். சரி வா டக்குனு வா. நீ துவை, டக்குனு சோப் போடு. நீங்க அப்படியே போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. எங்க எப்படி போவீங்களே? காட்டுக்கா? மக்களே இன்னைக்கு நாங்கள் 3 பேரும் குளிச்சுட்டோம். இன்னைக்கு எங்கள் அம்மாலாம் லேட்டாக குளிச்சுருக்காங்க. இன்னைக்கு எப்போவுமே எங்கள் அம்மா லேட்டாக தான் குளிப்பாங்க. இங்கே இருக்கேன், லேட்டாக குளிக்கிறேன்னா எல்லா வேலையும் பார்க்கறது நான். உங்க அப்பாவும் நீயும் அப்படியே சிரிங்காம குளிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டீங்க. போட்ட துணியை துவைக்கிறது யாரு? மக்களே இதுதான் எங்கள் ஊர் குளம். நீங்களும் வந்து குளிச்சுக்கோங்க. நீங்களும் வந்து சொல்லிட்டாப்புல ஜாலியாக எல்லாரும் குளிச்சோம். ஜாலியாக எல்லாரும் குளிச்சிலோ? ஜாலியாக குளிச்சுட்டு ஆட்டத்துக்கு தூக்கம் வருதான் அவங்களுக்கு. எப்போமா வருவேன், எப்போ வருவீன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். தூக்கம் வருதான். நீ என்ன குளிச்சியா என்ன? நீ கிளம்பு டக்குன்னு. ஓகே, ஒரு வழியாக துணி துவைச்சு குளிச்சு முடிச்சாச்சு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும், இவரை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் குண்டா துணியை துவைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். துவைச்சாச்சு, துவைச்சு அலசி எடுத்தாச்சு.
ஓகே, வந்தது என்னவோ இந்த வேலைக்கு தான் வந்தோம். அப்படியே சின்னதா உங்க கூட ஒரு வீடியோஸ். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேன்ல, இப்போ தண்ணிக்குள்ள பாம்பு பார்த்தேன். டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போச்சு. அந்த அந்த பாரு முட்டை முட்டையாக வருதா நினைக்கல. ஆமாம், இப்போ தான் நானே பார்த்தேன். சட்டுன்னு வந்துச்சு, டக்குன்னு போயிடுச்சு. மீனாக இருந்தாலும் இருக்கலாம்ல. மீன் அவ்வளோ நீளத்துக்குலாம் மண்டையில் தூக்காது, பாம்பு மண்டை தெரியும். ஓகேங்க, நம்ம வந்து குளிச்சாச்சு. இது வந்து வெறுமனா வர்ற, அதாவது வெயில் காலம், கோடை காலத்துல இது வரைக்கும் தண்ணி நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் வந்திருக்கேன், இந்த ரன்னிங் அந்த படியோடைய எண்டில் தான் தண்ணி கிடந்து வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ தண்ணி கிடக்கும்னு எனக்கு தெரியலப்பா. இப்போ ரீசெண்டாக இப்போ மழை வந்துச்சுல, ராமநாதபுரத்தில் நல்ல மழை வெளுத்து கட்டுச்சுல, அந்த மழையில் சேர்ந்த தண்ணியாக தான் இருக்கும். நாங்கள் குளிச்சிட்டோம், பிள்ளைங்க குளிச்சிருச்சுங்க. அதான் நம்மட்டாள் அவளும் குளிச்சிட்டாப்புல, குளிச்சு தூங்குறாப்புல. அவங்க தூக்கமே போட்டாப்புல. ஆமாம், இனி எனக்கும் குளிச்சு முடிச்சுட்டு தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா மதியம் சாப்பிட்டோன்னு தூங்குவான், சாப்பிடாம குளிக்க வந்தவங்க இப்போ குளிச்சுட்டு தூக்கம் வருது. நானும் சின்ன வயசா இருக்கையில அப்படிதாங்க, எல்லாருமே குளிச்சோன்னா தூக்கம் வந்துடும். சரியா, குளிச்சவொன்னே அந்த டயர்ட்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே தூக்கம் வரதான் செய்யும். மே மாசத்துல விளையாண்டு என்ஜாய் பண்றதை விட தூங்கி என்ஜாய் பண்ணது நான் அதிகமா இருப்பேன். அப்புறம் இதை பற்றி இந்த குளத்தை பற்றி நிறைய பேர் வந்து முன்னாடியே நம்ம போட்ட வீடியோவில் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, இது என்ன சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமா, சாக்கடை தண்ணினா உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும், நல்ல பியூரான தண்ணி, ஸ்மெல்லுன்னு அடிக்கல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதுல கூட கொஞ்சம் குளிக்க கொஞ்சம் நல்லா தெரியாம இருக்கும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது, நல்லா ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணி கிடக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஊரணின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ஷேப்பு இல்ல ட்ரையாங்கிள் ஷேப், அந்த ஷேப்ல இருக்கு. இது வந்து என்னது, இது பேர் வந்து ஊரணி. கண்மாய்ங்கிறது ரன்னிங்ல போகும், இங்க இருந்து அடுத்த ஊர் அப்படி ஒரு 3 ஊர் 4 ஊர் சேர்ந்த அது பேர் தான் கண்மாய். அப்படியே ஓட மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்புறம் என்ன? அப்புறம் மலை பிரதேசத்துலன்னா இது வந்து அருவி. அப்புறம் அதுவும் ஒரு குளம் மாதிரி கூட அங்கங்க தேங்கி இருக்கும். பட் இது வந்து மலையில வந்து சேர்ந்த தண்ணி மட்டும்தான் அது. மழை பெய்யும், வெயில் சீசனுக்கு அப்படியே கொஞ்சமா தண்ணி வத்திரும், அப்புறம் திருப்பி மழை பெய்யும்போது நிறையும். ஸோ அப்படியே தான் இருக்கும். ஆமா, இந்த குளத்துக்கு அதிகமா யாருமே குளிக்க வர மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல வீடு சுத்தி பாத்தீங்கன்னா வீடு இருக்காது. ஏன் குளிக்க வர, நிறைய பேர் வெளியூர்ல இருந்து குளிக்க வர்றாங்க, பைக்ல வர்றவங்க, பாய்ஸ் அவங்க எல்லாம் வருவாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு இருக்கிற குளத்துல தான் அதிகமா எல்லாருமே, ஏன்னா அக்கம் பக்கத்துல வீட்டுல வேலையை போட்டு வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மயில், முயல், மான், வேற என்ன புலிசிங்கம் இருக்கா? புலிசிங்கம். அதுக்கு பதிலாக தான் உன்னைய கூட்டி வந்திருக்கேன். நீங்க தானே சிங்கம். ஏன் நான் சிங்கம்? நீங்க வந்து ராஜா, சிங்கம் தானே. மனுசண்டி. ஆனா இங்க வந்து மாடு நிறைய இருக்கு. இவர் வீடியோ எடுத்துனா வந்து காமிச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாடோட அளவு அந்த அளவுக்கு மாடு இவ்வளவு பெருசு எல்லாம் வந்துருச்சு. இருக்குதாமா, நிறைய மாடு நல்லா குட்டி போட்டு விருத்தி ஆயிடுச்சு போல. நிறைய மாடு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தான் ஒண்ணு மாட்டல. அங்க இருக்க எல்லா மாடு இதை பாரு பாத்தீங்கன்னா தெரியும், சாணம் எல்லாமே இருக்கும். எல்லா விலங்குகள் வந்து ஆடு, மாடு, அப்புறம் மானு, வேற என்னென்ன விலங்கு, முயல் எல்லாமே வந்து இதுதான் தண்ணி குடிக்கும். ஓகே, போலாமா? முடிஞ்சு. பரவாயில்ல, நல்ல ஒரு மழை காலத்து வெயில் காலத்துல இப்படி ஒரு தண்ணியை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. போதும், எங்கள் வீட்டில் டேங்க் வந்து தண்ணி இப்போ தான் கொண்டு வர சொல்லியிருக்கோம். இனிமேல் வந்து இங்கே வர மாட்டோம், அங்கே தான் குளிப்போம், வீட்டில் தான். ஓகேவா? துணி கொஞ்சம் நிறைய சேர்ந்துச்சுன்னா இங்கே தான் துவைக்கிறதுக்காக. ஆனால் பிள்ளைகளை கூட்டி வரக்கூடாது, வேணாம். மாடி சரியான செட்டப் பண்ணுறாங்க. கமாத்தட்டில் குளிச்சா ரொம்ப கருத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அப்படிதான். என்ன பண்றது, நான் அதுவும் முக்கியமா என் வீட்டுக்காரரு பிள்ளைங்க கூட ஏதோ ஒரு மாநிலமா இருக்குங்க. நானா வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடையாளமே தெரியாது. கொஞ்சம் நாங்க இங்க இருந்துட்டு அங்க போனோம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இப்படி கண்ணங்கரைன்னு வந்துருக்கீங்கன்னு. ஆனா இவங்க கருப்பா, அது வெயிலா தண்ணியா அப்படின்னு தெரியாது. ஆனா அங்க போனா கொஞ்சம் பாலிஷ் ஆயிரும். கோயம்புத்தூர்ல அங்க போனா கொஞ்சம் பாலிஷ் ஆயிரும். அங்க போனா பாலிஷ் ஆயிரும். பொதுவா இங்க வந்தாலே கருத்துருவோம். அது என்ன சொல்றது, அந்த என்ன எதுக்காக கருப்பாகிறோம்? எங்க உப்பு காத்துனால கருப்பாகிறோமா, இல்ல தண்ணினால கருப்பாகிறோமா, இல்ல வெயிலால கருப்பாகிறோமா? இந்த 3 ரீசன்ல எந்த ரீசன் தெரியல, ஆனா கருப்பாயிரும். இல்ல ஊர்ல இருக்கிறதுனால குளிக்காம பாண்டலா தெரிஞ்சு அதனால கருப்பாகிறோமா அப்படின்னு தெரியல. அப்படினால இங்க டெய்லி குளிச்சிருவோம். அம்மா வாமா போவோம். இங்க பாருங்களேன், இந்த குளத்துக்கு பக்கத்துலயே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. எவ்வளவு செடி தோட்டம் வச்சிருக்காங்க, பார்க்கவே அழகா இருக்கு. அங்க போர்லாம் போட்டிருக்காங்களா? ஆமாடி, போர் போட்டிருக்காங்க. சிண்டெக்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஆமா, போர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நம்மளே இப்படி ஒரு இடம் வாங்கி ஒரு தோட்டம் வீடு கட்டணும். இடம் வாங்குறதெல்லாம் வாழ்க்கையில் நினைச்சிடாதடி பாடி. சரியான ரேட்ல போகுது. இடம்னா கொஞ்சம் ரேட்டாக போகுது. பார்க்கலாம். கை பிடிங்க, ரொம்ப வெயிட், என்னால தூக்க முடியாது. நீங்களா சரி, ஓகேங்க, நாங்கள் தூக்கிட்டு கிளம்புறோம். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஈர துணினால தூக்கிட்டு கிளம்புறோம். ஓகேவா? நான் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுக்க சொன்னதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கமெண்ட் ரிப்ளை, ஏதாவது மனசை தாக்குற மாதிரி கமெண்ட், ஏதாவது ஒரு சில கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோவாக தான் இருக்கலான்னு, இதை வந்து எடுக்கலான்னு கூட இவர்கிட்ட வீட்டில் இருக்கையில சொல்லியிருந்தேன். இல்லை, நமக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அதுக்கு வந்து இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுச்சு. அப்புறம் வந்து அந்த கமெண்ட் ரிப்ளை பண்ணா இதை ஒரு வீடியோவிலேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு. அந்த வீடியோ வந்து சொல்லும்.
சொல்லிக்கிறோம் ஓகேவா? அந்த தனி வீடியோ. ஆமாம், தனி வீடியோ சொல்லிக்க. அதை போட்டு இதை போட்டு மிங்கிள் பண்ணாத ஓகேவா? போலாமா? இங்க பாருங்க, இங்கதான் ஐயோ விட மாட்டாளப்பா. ரொம்ப அழகா போகுதுங்க, பார்க்கல ரொம்ப அழகா இருக்கு. இப்ப ஒரு ரன்னிங்ல ஒரு எல்லாம் ஒட்டுக்கா கொக்கு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி போச்சு. இப்ப எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. வயல் சித்திரை மாசம் தொடங்கிருச்சுல, வயல் வந்து உழுகுறாங்க. அங்க அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வயல்வெளிகள். என் குழந்தைகள் இப்படி வருது. கிளம்புறமா வீட்டுக்கு? அம்மா மேல கோவமா இல்லையா? அப்புக்கு கோவமா? சரி மக்களேஷ், பாய் மக்களேஷ் சொல்லு. பாய் மக்களேஸ். சத்தமா சொல்லு இங்க பார்த்து. பாய் மக்களேஸ். இனியன் சஞ்சனா சொல்லு. இப்ப சொல்லு. பாய் மக்களேஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ஃபேமிலிஸ். நீங்க? நம்ம பாய்.